Taste the Daily. திமுகவின் வாக்குறுதிகளை நம்பி ஏமாந்த 1.5 லட்சம் மாணவர்கள் இன்று நீட் தேர்வு எழுதினர். நீட் ரத்து செய்யப்படாது என்பது தெரிந்தே வாக்குறுதி கொடுத்து மாணவர்கள் மற்றும் பெற்றோர்களை ஏமாற்றிய ஸ்டாலின் முதல்வரான பின் வாக்குறுதியை காற்றில் பறக்கவிட்டதாக பெற்றோர்கள் ஆவேசம். செங்கல்பட்டு மாவட்டம் மேல்மருவத்தூர் அருகே நீட் தேர்வு எழுதவிருந்த மாணவி தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்ட சோகம். நீட் ரத்து என்ற ஸ்டாலினின் பொய் வாக்குறுதியால் அடுத்தடுத்து மாணவர்கள் தங்கள் இன்னுயிரை மாய்த்துக் கொள்ளும் பரிதாபம். இளநிலை மருத்துவ படிப்புக்கான நீட் நுழைவுத் தேர்வை எழுத வரும் மாணவ மாணவிகளுக்கு புதுவிதமான கட்டுப்பாடுகளை விதித்து அலைக்கழிப்பு. தேர்வு பயம் ஒருபுறம் இருக்க கூடுதல் கட்டுப்பாடுகளும் விதிப்பதால் மன உளைச்சலுக்கு ஆளாவதாக மாணவர்கள் வேதனை. திருப்பூர் மாவட்டம் திருமுருகன்பூண்டி பகுதியில் உடையில் அதிக பட்டன்கள் இருந்ததால் நீட் தேர்வு எழுத வந்த மாணவிக்கு அனுமதி மறுக்கப்பட்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. நீண்ட அலைக்கழிப்பிற்கு பின் மாணவி தேர்வு எழுத அனுமதிக்கப்பட்ட நிலையில் நீட் தேர்வை எப்போது ஒழிப்பீர்கள் ஸ்டாலின் என பெற்றோர்கள் கேள்வி எழுப்புகின்றனர். நீட் யூஜி 2024 தேர்வில் முறைகேட்டில் ஈடுபட்ட 26 MBBS மாணவர்கள் சஸ்பெண்ட் செய்யப்பட்ட நிலையில் 14 பேரின் சேர்க்கையை ரத்து செய்து அதிரடி உத்தரவு. மருத்துவ கல்வியின் நம்பிக்கையை சீர்குலைக்கும் இத்தகைய செயல்களை தவிர்க்க துல்லியமான நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என தேசிய மருத்துவ ஆணையம் வலியுறுத்தல். அரசு பள்ளி மாணவர்களுக்கு மருத்துவ படிப்பில் 7.5% இடஒதுக்கீடு கொடுத்த முன்னாள் முதல்வர் எடப்பாடி கே பழனிசாமியை வெகுவாக பாராட்டும் பெற்றோர்கள். எங்களை போன்ற ஏழை எளியோர் மருத்துவ படிப்பு நோக்கி வர உத்வேகம் கொடுத்தவர் முன்னாள் முதல்வர் என புகழாரம். பையன் இப்போ நீட் எக்ஸாம் எழுத வந்திருக்கிறான். நாங்கள் அரசு பள்ளியில் தான் என்னோடய பையன் படிக்கிறான். இந்த 7.5 வந்ததுனால தான் நாங்கள்லாம் இந்த நீட் எக்ஸாமுக்கு எழுதுறதுக்கு வர்றோம். ஒருவேளை இது வரலைன்னா என் பையன் அந்த MBBS கனவுன்றது இல்லை. ஏன்னா இந்த 4 நீட் வர்றதுக்கு முன்னாடி அரசு பள்ளியில் படித்தவங்கலாம் கிட்டத்தட்ட வருஷத்துக்கு 3 பேர் 4 பேர் தான் போயிருப்பாங்க. நீங்கள் எந்த டேட்டாவை எடுத்து பார்த்தாலும் இந்த 7.5 வந்ததுக்கு பின்னாடி தான் 400 பேர் 500 பேர் போகிறாங்க. இல்லாத ஏழை மாணவர்கள், அதாவது ரொம்ப வறுமை கோட்டு கீழே உள்ளவங்க கூட மருத்துவராக முடியுது. ஸ்டாலின் அரசு கடந்த 4 ஆண்டுகளாக மக்களுக்காக எதையும் செய்யாமல் விளம்பரத்தை மட்டுமே நம்பி ஆட்சி நடத்தி வருவதாக முன்னாள் அமைச்சர் SP வேலுமணி குற்றம் சாட்டினார். கோவை புறநகர் தெற்கு மாவட்ட கழகம் சார்பில் கிணத்துக்கடவு பகுதியில் நடைபெற்ற பூத் கமிட்டி நிர்வாகிகளுக்கான ஆய்வுக் கூட்டத்தில் இதனை அவர் தெரிவித்தார். விழுப்புரம் மாவட்டம் மேல்மலையனூர் அருகே 15 வயது சிறுமியை திருமணம் செய்து கர்ப்பமாக்கிய நபர் மீது போக்சோ வழக்கு பாய்ந்தது. குழந்தை திருமணத்தை முன்கூட்டியே தடுக்க திராணி இல்லாமல் திருமணம் நடந்த பின் கண் துடைப்பிற்காக வழக்கு பதிவு செய்து நாடகமாடும் ஸ்டாலின் அரசு. கள்ளக்குறிச்சி மாவட்டம் திருக்கோவிலூர் அருகே 12 வயது சிறுமிக்கு ஆடு மேய்த்த முதியவர் பாலியல் தொல்லை அளித்த கொடூரம். சிறுமிகளுக்கு எதிரான பாலியல் அத்துமீறல்கள் அதிகரித்து வரும் நிலையில் அப்பா ஸ்டாலின் அரசு ஆழ்ந்த உறக்கத்தில் இருக்கிறதா என மக்கள் கேள்வி. தருமபுரி மாவட்டம் மேட்டுத்தெரு கிராமத்தில் 17 வயது சிறுமியை திருமணம் செய்த விவகாரத்தில் அவரது கணவன், தந்தை ராஜா, அத்தை ஆகியோர் மீது போக்சோ வழக்கு பாய்ந்தது. குழந்தை திருமணங்களால் சிறுமிகள் கதறுவது அப்பா ஸ்டாலின் அரசின் சமூக நலத்துறையின் காதுகளில் விழவில்லையா என மக்கள் கேள்வி. திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி அருகே கஞ்சா போதையில் தகராறு செய்த மகனை அப்பாவை அடித்துக் கொன்ற அவர். அப்பாவின் அலங்கோல ஆட்சியில் கஞ்சா போதைக்கு அடிமையாகி இளைஞர்களும் அவர்தம் குடும்பம் சீரழிந்து வருவதாக மக்கள் வேதனை. ராமநாதபுரம் மாவட்டம் ஆரஸ்மங்கலம் அருகே குடும்ப தகராறில் மனைவியை அடித்து கொன்று வழுக்கி விழுந்து இறந்ததாக நாடகமாடிய கணவன். ஸ்டாலின் ஆட்சியில் சட்டம் ஒழுங்கு செயலற்று பேசியுள்ளதால் கொலை சம்பவங்கள் சர்வசாதாரணமாக அரங்கேறும் அவலம். வேலூர் மாவட்டம் பள்ளிக்கொண்டா அருகே குடும்ப தகராறில் மனைவியை அடித்து கொண்டதுடன் ஆத்திரம் அடங்காமல் இறந்த மனைவியை மருத்துவமனைக்கு சென்று கத்திரிக்கோளால் குத்திய கொடூர கணவன். தீய சக்தி ஸ்டாலின் ஆட்சியில் சட்டம் ஒழுங்கு சரியில்லாததை அறிந்து கொலை சம்பவங்கள் துணிந்து அரங்கேறும் பயங்கரம். திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி அருகே வீட்டில் கள்ளச்சாராயத்தை பதுக்கி விற்பனை செய்து வந்த நபர் சிக்கினார்.
கள்ளச்சாராயத்தால் 70க்கும் மேற்பட்ட உயிர்களை பறிகொடுத்த பிறகும் நிர்வாக திறனற்ற ஸ்டாலின் அரசு கள்ளச்சாராயத்தை ஒழிக்க முழுவீச்சில் நடவடிக்கை எடுக்கவில்லை என மக்கள் விமர்சனம். வேலூர் மாவட்டம் பேரணாம்பட்டு அருகே வீட்டில் பதுக்கப்பட்டிருந்த 10 லிட்டர் கள்ளச்சாராயம் சிக்கியது. கள்ளச்சாராயத்தை ஒழிக்க முடியாத திறனற்ற இந்த மாடல் ஆட்சிக்கு 2.0 ஒரு கேடா என மக்கள் கேள்வி. கோவை குனியமுத்தூர் பகுதியில் வீட்டின் பூட்டை உடைத்து 34 சவரன் தங்க நகைகள் 40,000 ரூபாய் பணம் ஆகியவை கொள்ளை. ஸ்டாலின் அரசின் ஏவல் துறை முறையாக ரோந்து பணிகளை செய்யாததால் பொதுமக்களின் பாதுகாப்பு கேள்விக்குறியான அவலம். திருச்சி மாவட்டம் முசிறி அருகே டாஸ்மாகிற்கு மது பாட்டில்களை ஏற்றி சென்ற லாரியில் இருந்து மது பாட்டில்களை திருடிய ஒருவர் சிக்கினார். அரசுக்கு சொந்தமான பொருட்களை பாதுகாக்க தெரியாத ஸ்டாலின் அரசின் ஏவல் துறை பொதுமக்களின் உடைமைகளை எப்படி காப்பாற்றும் என விமர்சனம் எழுந்துள்ளது. திருப்பூர் மாவட்டம் பல்லடம் அருகே சொத்து பிரச்சினை தொடர்பாக தம்பியின் குடும்பத்தின் மீது அண்ணன் கொலைவெறி தாக்குதல் நடத்திய காட்சிகள் வெளியாகியுள்ளது. ஸ்டாலின் ஆட்சியில் கொங்கு மண்டலம் கொலை மண்டலமாகி சட்டம் ஒழுங்கு சந்தி சிரிப்பதாக மக்கள் வேதனை. தஞ்சாவூர் மாவட்டம் பட்டுக்கோட்டை அருகே இளைஞர் ஒருவரை கட்ட பஞ்சாயத்து செய்யும் கும்பல் கண்மூடித்தனமாக தாக்கும் வீடியோ வெளியாகி அதிர்ச்சி. ஸ்டாலின் தலைமையில் சட்டத்தின் ஆட்சிதான் நடக்கிறதா, தமிழகத்தில் காவல்துறை என்ற ஒன்று இருக்கிறதா என பாதிக்கப்பட்டவர் தரப்பினர் கேள்வி. ஈரோடு அருகே தோட்டத்து வீட்டில் தனியாக வசித்து வந்த வயதான தம்பதியினர் நகைக்காக படுகொலை செய்யப்பட்ட சம்பவத்தை கண்டித்து விவசாயிகள் மற்றும் பொதுமக்கள் ஆர்ப்பாட்டம். ஸ்டாலின் ஆட்சியில் சட்டம் ஒழுங்கு சந்தி சிரிப்பதாகவும் ஏவல் துறை முறையாக ரோந்து பணிகளை செய்வதில்லை என்றும் குற்றச்சாட்டு. நாகையைச் சேர்ந்த 30 மீனவர்கள் மீது கடற்கொள்ளையர்கள் நடத்திய தாக்குதலால் அச்சமடைந்துள்ள மீனவர்கள் கடலுக்கு செல்லாமல் வேலை நிறுத்த போராட்டம். 27 கிராமங்களைச் சேர்ந்த நாட்டுப்படகு மீனவர்கள் மாநில சுயாட்சி என வெற்று விளம்பரம் செய்யும் ஸ்டாலின் அரசு மீனவர்களின் பாதுகாப்பை உறுதி செய்ய உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டுமென கோரிக்கை விடுத்துள்ளனர். திருப்பூர் மாவட்டம் குள்ளாய்பாளையம் அருகே சாலையில் பாலம் அமைக்க தோண்டப்பட்ட பள்ளத்தில் விழுந்து தம்பதி உயிரிழந்த நிலையில் அவர்களது மகள் படுகாயங்களுடன் மருத்துவமனையில் அனுமதி. எச்சரிக்கை பலகை தடுப்பு அமைக்காமல் ஸ்டாலின் அரசு அலட்சியம் காட்டியதால் அப்பாவி உயிர்கள் பலியாகும் அவலம். திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டி அருகே சுற்றுலா வேன் மீது அரசு பேருந்து மோதிய கோர விபத்தில் 4 பேர் உயிரிழந்த பரிதாபம். விபத்தில் படுகாயமடைந்த 3 பேர் திருத்துறைப்பூண்டி அரசு மருத்துவமனையில் அனுமதி. எஸ்ஐ பணிக்கு விண்ணப்பிக்க 10ஆம் தேதி வரை அவகாசம் நீட்டிப்பு. 10ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றவர்கள் மற்றும் +1 படிக்காமல் நேரடியாக +2 தேர்ச்சி பெற்றவர்களின் இணைய வழி மற்றும் நேரடி விண்ணப்பங்களை ஏற்குமாறு சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவு. அரசு ஊழியர்கள் ஆசிரியர்கள் ஓட்டுக்களை இழந்து வரும் திமுக. 4 ஆண்டு ஆட்சியில் இதுவரை அகவலைப்படி போன்ற பல்வேறு வாக்குறுதிகள் நிறைவேற்றாமல் மெத்தன போக்குடன் இருக்கும் ஸ்டாலின் அரசு. பெரம்பலூர் அருகே உள்ள கல்லாற்றில் மின்சாரம் பாய்ச்சி மீன்பிடிக்க முயன்ற இளைஞர் பரிதாபமாக பலி. ஆற்றில் தவறி விழுந்ததால் மின்சாரம் தாக்கி சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். மீன்பிடி தடைக்காலம் அமலில் இருப்பதால் சென்னையில் மீன்களின் விலை கிடுகிடுவென உயர்ந்துள்ளது. மீன்வரத்து பெருமளவில் குறைந்து விலை உயர்ந்ததால் அசைவ பிரியர்கள் அதிர்ச்சி. நான் விருகம்பாக்கத்துலேருந்து வரேன். எவ்ரி சண்டே இங்கே வந்து மீன் வாங்க வருவேன்.
இந்த மீன்பிடி தடை காலத்தில் கொஞ்சம் அதிகமாக இருக்குது. அதாவது இப்போ 1 கிலோ இறா வந்து 250 ரூபா முன்னாடி இருந்தது, இப்போ வந்து 350 ரூபா இருக்குது. கொஞ்சம் ஒரு 30% அதிகமாக இருக்குது. மீன் கிடைக்குது, எல்லா மீனும் கிடைக்குது, ஃப்ரெஷ்ஷாகவும் கிடைக்குது. திண்டுக்கல் மாவட்டம் நத்தம் அருகே உள்ள எட்டையம்பட்டி கிராமத்தில் வெகு விமர்சையாக நடைபெற்ற மீன்பிடி திருவிழா. 50 ஏக்கர் பரப்பளவில் அமைந்துள்ள கண்மாயில் 1000க்கும் மேற்பட்டோர் இறங்கி மீன்களை பிடித்தனர். சென்னை அடுத்த பூந்தமல்லியில் உள்ள தனியார் உணவகத்தில் மட்டன் குழம்பில் தேரை இருந்ததால் வாடிக்கையாளர்கள் அதிர்ச்சி. தர்பூசணியில் ரசாயனம் கலக்கப்படுவதாக பீதியை கிளப்பி விவசாயிகளின் வயிற்றில் அடிக்கும் உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் இத்தகைய உணவகங்களில் சோதனை செய்ய வேண்டுமென மக்கள் கோரிக்கை. ஆஸ்திரேலிய நாடாளுமன்ற தேர்தலில் ஆளும் கட்சியான தொழிலாளர் கட்சி மீண்டும் வெற்றி. மொத்தமுள்ள 150 இடங்களில் 86 இடங்களில் தொழிலாளர் கட்சி வெற்றி பெற்றதன் மூலம் மீண்டும் ஆஸ்திரேலிய பிரதமராகிறார் ஆல்பனிஸ். பஞ்சாப் மற்றும் லக்னோ அணிகள் மோதவுள்ள ஐபிஎல் தொடரின் 54வது லீக் போட்டி இன்றிரவு 7:30 மணிக்கு தொடக்கம். தர்மசாலாவில் நடைபெறவுள்ள போட்டியில் வெற்றி பெறும் முனைப்பில் இரு அணிகளும் மும்மரம். மேட்ரிட் ஓபன் டென்னிஸ் மகளிர் இரட்டையர் பிரிவு அரையிறுதிப் போட்டியில் ரஷ்யாவின் குதர்மேடோவா பெல்ஜியத்தின் மெர்டென்ஸ் இணை 4-6, 6-4, 10-8 என்ற செட் கணக்கில் வென்று இறுதிப் போட்டிக்கு தகுதி. மற்றொரு ஆட்டத்தில் ரஷ்யாவின் ஆனா ரோமானியாவின் ஜொரானா இணை 7-6, 6-4 என்ற நேர் செட்களில் வென்று இறுதிப் போட்டிக்கு முன்னேற்றம்.